இன்னைக்கு நான் சீரக சம்பா குருணையில் வெஜ் பிரியாணி செஞ்சுருந்தேன். முழு சீரக சம்பா அரிசி ரேட்டு ரொம்ப கூட, இந்த குருணை அரிசியோட ரேட்டு ரொம்பவே கம்மி ரேட்டு தான். குருணைன்னா முழு அரிசி ரெண்டாக உடஞ்சிருக்கும், அவ்வளோதான். மற்றபடி டேஸ்ட் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். அம்மா வீட்டில் பிரியாணிக்கு எப்போவுமே இந்த அரிசி வாங்கி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பிரியாணி எப்பவும் போல தான் செஞ்சுருந்தேன். பிரியாணிக்கு வெஜிடபிள்ஸாக பீன்ஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி மட்டும் போட்டு செஞ்சுருந்தேன். குக்கரில் ஆயில், ஸ்பைசஸ், வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, அப்புறம் வெஜிடபிள்ஸு, மசாலாக்கு பிரியாணி மசாலா, மிளகாய் தூள் சேர்த்துட்டு கூடவே உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு அரைப்பதம் அளவுக்கு வேக வச்சுட்டு அரிசிக்கு 1க்கு 1.5 தண்ணி சேர்த்து கூடவே தயிர், லெமனு, அப்புறம் லாஸ்டா நெய் சேர்த்துட்டு தண்ணி கொதி வரும்போது அரிசியையும் சேர்த்துக்கலாம். அரிசி ஒரு 3/4 பதம் வெந்ததுமே அப்படியே தம் போட்டு வச்சிடலாம். இந்த நெய் நேற்று உருக்குன நெய் தான், நல்லா மணலா இருக்கு பாருங்க. வெஜிடபிள் பிரியாணிக்கு சைடிஷா தயிர், வெங்காயமும் உருளைக்கிழங்கு பொரியலும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். பிரியாணி சூடா இருக்கனால கெட்டியா இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா உதிரியா சூப்பரா இருந்தது. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு.